என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி ரேவதி, என் குழந்தைய நான் பிரைப் பண்ணுறேன், திட்டுறேன், அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அந்த கில்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்ம மதர் ஆர் நம்மளோட பாட்டி ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, அடித்தாதான் ஒரு குழந்தைய நல்ல விதமாக வளர்க்க முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணாங்க. பட் நம்ம இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்களை அடிக்காமல், திட்டாமல், பிரைப் பண்ணாமல் வளர்க்கணுன்றதை நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளால் முடியலை. நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது. பிகாஸ் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கண்டிஷனான ஒரு விஷயத்தை நம்மளால திடீர்னு மாற்றிக்க முடியல. பட் மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கான ட்ரைவ் ஃபோர்ஸாக இந்த கில்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ அதை நம்ம செரிஷ் பண்ணணும் தானே. இந்த கில்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கணும்னு நம்ம நினைப்போமா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணால் நம்ம குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு தி மாமிஸ் வேர்ல்ட். இந்த வீடியோ ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அதை பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும். குழந்தைங்க நம்ம சொல்கிறத எப்படி கேட்பாங்க, நம்ம என்ன சொன்னால் கேட்பாங்கன்றத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இதை 2 பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறேன். ஒன்று நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்னென்ன மாற்றிக்கணும், இன்னொன்று சில்ட்ரனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம எப்படி சொன்னால் குழந்தைங்க கேட்டுப்பாங்க அப்படின்றத பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். சரி, இதெல்லாம் சொல்கிறியே ரேவதி, நீ உன் குழந்தைகிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் மைண்ட்ஃபுல்லாக இந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது அகெயின் இவ்வளோ வருஷமாக கண்டிஷன் ஆன ஒரு விஷயம். ஒரே நாளில் இப்படி நம்மளால மாற்றவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம கிட்டேயும் சரி குழந்தைங்க கிட்டேயும் சரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். டெஃபினட்டாக இதோட ரிசல்ட் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நான் இன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நாளைக்கே நம்ம குழந்தை நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குமா அப்படின்னா அதுக்கு நான் கேரண்டிலாம் தர முடியாது. ஏன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த 3 வருஷத்தில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் என் குழந்தை கேட்குதுன்னு நானும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எல்லா டைமையும் என்னால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியல. பட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயமே இங்கே முக்கியமானதாக இருக்குது. நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், எவ்ரி ஃபேமிலி, சைல்டு அண்ட் மதர் இஸ் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள்ஸ், சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் இது எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி ஒத்து வருமோ, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை சொல்ல போகிறேன். நம்ம குழந்தைங்களோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஒரு பீச்சுக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே போய் குழந்தைங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ளே ரொம்ப சிவியர் ஆகும். இந்த மண்ணை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், உடனே கையை பிடிச்சி இழுத்து நோ விளையாடாத, சாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போ, விளையாண்டது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக மிரட்டுவோம். பட் இது வேணான்றது தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்றதை குழந்தைங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது டிஸ்கிரைப் த ஃபீலிங், நாட் த கான்சிக்வன்சஸ். இதனால இதுதான் நடக்கும், இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக, கண்ணா இந்த மண்ணை தூக்கி போடும்போது அவங்க கண்ணில் பட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நம்மளோட ஃபீலிங்கை அவங்கக்கிட்ட சொல்லலாம். இப்படி சொல்லும் போது நம்ம குழந்தைங்கள ஷேம் பண்ண மாட்டோம். நீ இப்போ தூக்கி போட்டால் அவன் மேலே போய் பட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னை விட அந்த குழந்தை தான் முக்கியமா அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நான் விளையாட்டுக்கு தானே செய்கிறேன், நான் என்ன இன்டென்ஷனலாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். ஏன் நம்ம அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் கண்ணா, எங்கே அவங்க கண்ணில் விழுந்துருமோ, நான் வந்து வரிடாக இருக்கேன், எனக்கு கவலையாக இருக்குது, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது குழந்தைங்க நம்மளோட ஃபீலிங்ஸை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் there are chances அவங்க அந்த பிளேவை அதோட ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நான் என் ஃபீலிங்கை டிஸ்கிரைப் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் அவங்க அதை ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளோட செகண்ட் திங் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பீயிங் பிளேஃபுல். இதை ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லணுன்னா அப்படியே டைவெர்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணுக்கிட்ட போயிட்டு மண்ணே நீ தூங்கு, நீ மேலெல்லாம் வரக்கூடாது, மற்றவங்க மேலெல்லாம் நீ வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட விளையாட்டுத்தனமாக அந்த விஷயத்த சொல்லும் போது மேபி அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி பிளேஃபுல்லாக இருந்தும் அவங்க நம்மளோட பிளேயில் நல்லா இன்வால்வ் ஆகி இன்னும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம 3ஆவதாக பண்ண வேண்டிய விஷயம் சாய்ஸ் கொடுக்குறது. ஸோ ஆஃபரிங் அ சாய்ஸ் இஸ் அ 3rd பாயிண்ட். நம்ம ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாச்சு, ப்ளேஃபுல்லாக இருந்து பார்த்தாச்சு, பட் ஸ்டில் இந்த ஆக்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஸோ 3rd பாயிண்ட் இஸ் ஆஃபரிங் அ சாய்ஸ். எப்படி சாய்ஸ் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கோம். குழந்தைங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி நம்ம தண்ணியில் போய் விளையாடக்கூடாது, இல்லைன்னா பால் வச்சு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது they will feel empowered. ஓகே, நம்மக்கிட்ட சாய்ஸ் கேட்குறாங்க, இது வேண்டாம், நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்குமே ஒரு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நமக்கும் அந்த ஆக்ட்லேருந்து ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணி பார்த்தாச்சு, நம்மளோட ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாச்சு, ப்ளேஃபுல்லாக இருந்து பார்த்தாச்சு, பட் ஸ்டில் அவங்க அந்த ஆக்டை நிறுத்தவே இல்லை. என்ன பண்ணலாம்? we can take action without insult. அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இன்னொரு நாள் வந்து விளையாடலாம், இன்னொருத்தவங்க கண்ணில் மண் விழுறது எனக்கு ஓகேவா படலை, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நான் எந்த விதத்துலையுமே சொல்லவே மாட்டேன். இன்சல்ட் பண்ணாமல் அந்த ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். அவங்க அந்த இடத்துல ஷேம்ஃபுல்லாக இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்களை பொறுமையாக நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க, நம்ம சொல்கிறத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். அவங்க கண்ணில் மண் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உறுத்தும், அது வெளியே வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும், அந்த மண் கண்ணில் பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் ஓல்டர் சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலியமாக அவங்க பண்ணுறது என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு என்னென்ன டூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அதை சொன்னேன். இப்போ நான் ஒரு டூலையும் கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களோட டெய்லி லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து டிஸ்கிரைப் வாட் யூ ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க சாப்பாடை செஞ்சுறாங்க, நம்ம அதை அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். கண்ணா, நீங்கள் சாப்பாடு செஞ்சுறது அம்மாவுக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ டோன்ட் லைக் தட் பிஹேவியர் அப்படின்றத நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இல்லையா, குழந்தைங்க வந்து அவங்களோட டாய்ஸ் எல்லாம் இறச்சி வச்சுட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குழந்தைகிட்ட சொன்னோம், அம்மாவுக்கு தனியாக எடுத்து வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ we are feeling alone, we are feeling difficult to take things அப்படின்ற அந்த நம்ம ஃபீலிங்கை அவங்கக்கிட்ட சொல்கிறோம். அப்புறம் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு சாக்லேட் ரேப்பர் அப்படியே கீழே போடுறது, இல்லை வந்து பேப்பர்ஸ் அப்படியே கீழே போடும்போது நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், அதை டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அம்மா திருப்பி அதை எடுத்து வைக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வாட் வி ஃபீல்ன்றதை நம்ம அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இன் அ வே நம்ம அவங்கக்கிட்ட என்ன இன்னொரு விஷயத்த சொல்லித்தரோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லித்தரோம். அண்ட் நமக்கு ஃபீல் ஆகுது, நமக்கு ஹர்ட் ஆகுது, நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணவும் கற்றுப்பாங்க. ஸோ டிஸ்கிரைப் வாட் யூ ஃபீல் அப்படின்றதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் இதில் உங்கள் ஃபேமிலிக்கு எது தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பீயிங் ப்ளேஃபுல். எப்படி விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறதுன்னு, இதை மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் நிறைய விதத்தில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா குழந்தைங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். அதை நிஜமாகவே டைவர்ஷனாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட நம்ம செய்யலாம். இப்போ சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு, அந்த சாப்பாடு கிட்ட போய், ஏய் சாப்பாடு நீ வாய்க்குள்ளே தானே இருக்கணும், ஏன் கீழே வந்து கொட்டிட்ட, கண்ணா இது வாய்க்குள்ளே இல்லாமல் ஏன் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட விளையாட்டுத்தனமாக கேட்கலாம். இல்லை டாய்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு, ஏய் கார் வா நம்ம போயிட்டு நம்மளோட கராஜில் போய் உட்காந்துக்கலாம், வா உன்னோட பொட்டிக்குள்ளே ஒன்று போடுறேன், ஏய் பார்பி நீ ஏன் இங்கே தூங்குற, வா உன்னோட பிளேஸில் வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக நம்ம அந்த டாய்ஸை எடுத்து வைக்கலாம். இல்லையா, இந்த சாக்லேட் ரேப்பர்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கீழே கிடக்கும் போது, அப்படியே உனக்கு கால் முளைச்சு நீ நடந்து போய் டஸ்ட்பினில் போய் படுத்துக்கிறியா அப்படின்லாம் நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது குழந்தைங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவதாக நான் சொன்னது ஆஃபரிங் அ சாய்ஸ். ஒரு குழந்தைக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப எம்பவர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஆனால் எப்பயுமே ஒரு சாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியுமா, அந்த சாய்ஸை நம்மளால் நிஜமாவே நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத யோசிச்சு தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் உனக்கு இன்னைக்கு இட்லி தரப்போகிறேன், இட்லிக்கு சட்னி வேணுமா இல்லை ஹனி வேணுமா அப்படின்றத நம்ம கேட்கலாம். பட் அவங்க இட்லிக்கு சட்னி கேட்டாலும் ஹனி கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். சும்மா அவங்களுக்கு கேட்கணுமேன்றதுக்காக நம்ம கேட்கக்கூடாது. ஸோ சாய்ஸ் ஆஃபர் பண்ணும்போது நம்மளால் நிஜமாவே அதை பண்ண முடியும்னா அந்த சாய்ஸை நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது உனக்கு இன்றைக்கி கார் ப்ரஷ்ஷில் பண்ணுறியா இல்லை வந்து ஒரு பார்பி ப்ரஷ்ஷில் பண்ணுறியா இல்லை இந்த பபிள் கம் டூத் பேஸ்ட்டில் பண்ணுறியா இல்லை வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை பிக் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கும் ஓகே நமக்கு பிடிச்சது தான் அம்மா செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலும் இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் சொன்னது டேக் ஆக்ஷன் விதவுட் இன்சல்ட்.
இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட கோவத்தையோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனையோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம யூன்ற வேர்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஐன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்படின்னா, ஒன்னால நான் கோவமாக இருக்கேன், என் கோவத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு ப்ளேம் பண்ணாமல் ஐ எம் ஆங்க்ரி பிகாஸ் யூ ஹவ் டன் திஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி ஐ எம் ஆங்க்ரின்றது தப்பு. அண்ட் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, குழந்தை வந்து பெயிண்டோட விளையாண்டுட்டு இருப்பாங்க, பெயிண்ட் வந்து அவங்க சட்டையில் போட்டுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு யூ கேன் டேக் அவே த பெயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லலாம்னா, ஷர்ட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். சிம்பிளாக இதோட முடிச்சிடுங்க. ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி போட்டுட்ருப்பாங்க போதும் அப்படின்னு, இல்லை அந்த சாப்பாட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. குழந்தைங்கள்ட்ட வந்து தட்டை வேகமாக பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஐ கெஸ் இட் இஸ் இனஃப் ஃபார் யூ, உனக்கு இது போதும்னு நினைக்கிறேன், ஒரு வேலை வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தட்டை நீங்கள் பொறுமையாக எடுத்துடலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து எங்கள் லைஃப்பில் என்னோடய வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். என் பொண்ணு வந்து ரோமா டயனா ஷோ வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அவ்வளோ இமிட்டேட் பண்ணிவிட்டு அவ்வளோ நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா. அதில் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பித்தா. எனக்கு அது வந்து ஓகேவா தோணலை. ஸோ நான் என் குழந்தைகிட்ட, இல்லை கண்ணா இது நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது, நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறது நம்ம ஃபேமிலிக்கு சரியானது கிடையாது, அவங்க ஃபேமிலி வேறு, அவங்களோட கல்ச்சர் வேறு, நம்மளது வேறு கண்ணா, நீங்கள் வேணால் வேறு சேனல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு சேனல் ஆஃபர் பண்ணேன். அண்ட் அதை பார்த்துட்டு நீ இப்படி பண்ணுறியே, நீ இது தப்பு அப்படின்னு சொல்லி நான் அவளை இன்சல்ட்டோ இல்லை வந்து அவளுக்கு தெரியாமல் அந்த சேனல்ஸை பிளாக் பண்ணுறதோ நான் அதை செய்யலை. பிகாஸ் நாளை பின்ன எனக்கு தெரியாமல் அவள் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பாள். பட் அந்த ஆக்ஷனை நான் அவளை இன்சல்ட் பண்ணாமல், ஓ மேலே தப்பு கிடையாது, இது அம்மா பார்த்தாலும் அம்மாவுக்கும் ஆசையாக தான் இருக்கும் இதெல்லாம் வாங்கிக்கணும்னு, பட் இதெல்லாம் நம்ம எல்லாராலையும் வாங்கிக்க முடியாது, நம்ம அதை பார்க்கலாம், பட் எல்லாமே நம்மளால செய்ய முடியாதுல்ல, இது பார்க்கறதுனால தானே உனக்கு இவ்வளோ ஆசையாக இருக்குது, நம்ம ஏன் வேறு ஏதாவது சேனல்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பொறுமையாக அந்த விஷயத்துலேருந்து வித்ட்ரா பண்ணேன். அவங்கள ஆக்ஷன் எடுத்தனே தவிர பட் அவங்கள இன்சல்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இன்சல்ட் பண்ணாமல் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இவ்வளோ நேரம் நான் ஒரு குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்ன சொன்னால் அவங்க அதை மாற்றிப்பாங்க, இல்லை நம்ம என்ன சொன்னால் அதை கேட்டுப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன். இப்போது நான் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில விஷயங்களை மாற்றிக்கணும், பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம சைட்லேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ வருஷமாக சில விஷயங்களை கண்டிஷன் ஆகி நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக சிலதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதை நம்ம மாற்றுறதுக்கு நம்மளோட மைண்ட் செட் கொஞ்சம் மாறணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில விஷயங்களை மாற்றிக்கணும், சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட். நம்மளோட மைண்ட் செட்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறது. நம்ம குழந்தை வந்து க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம். எல்லாத்தையும் வந்து அவங்க உடனே பண்ணிடுவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுருவாங்க அப்படின்றத நம்மளோட மைண்ட் செட்டை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்ம குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சி அழறாங்க, இல்லை வந்து கத்துறாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து அவங்கள பயமுறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது, இல்லை வந்து அவங்க கத்துறதை நிறுத்துறது இட்ஸ் நாட் ஓகே. ஒய்ன்றது தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்ம நினைக்கணும், நம்ம என்ன ஷிஃப்ட், நம்மளோட மைண்ட் எதை நோக்கி ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்களோட லாஜிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ஆக்சசிபிளாக இருக்காது. அவங்களால லாஜிக்காக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மெல்டோனோ ஒரு டேண்ட்ரமோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் தேர் டெவலப்மெண்ட் தான். இது இல்லாமல் குழந்தைங்களால ஒரு நல்ல டெவலப்டு கிட்டாக வளரவே முடியாது. இது எல்லாமே அவங்களோட பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மளோட மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ, இல்லை வந்து திட்டுறதோ, இல்லை வந்து பிரைப் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். ஸோ நம்ம குழந்தைங்கள பார்க்குற பார்வை மாறிச்சினாலே நம்மளோட பிஹேவியரும் கொஞ்சம் மாறும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தேர் லேர்னிங் தான், பார்ட் ஆஃப் தேர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான். அவங்களோட லாஜிக்கல் சைடு வந்து இப்போல்லாம் வேலை செய்யாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஷிஃப்ட்டை நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணாத மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். நம்ம த்ரெட் பண்ணுறதோ, பிரைப் பண்ணுறதோ, பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ எல்லாமே குழந்தைங்கள டிசிப்ளினுக்கு கொண்டுட்டு வரதுக்காக தான். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிசிப்ளின் பண்ணும்போது குழந்தைங்க நம்ம கூட க்ளோஸாகவும் கனெக்டடாகவும் ஃபீல் பண்ணும். நம்ம டிசிப்ளின் பண்ணும்போது குழந்தைங்க ஃபர்தர் செப்பரேஷனாக நம்ம கிட்டேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி போகிறாங்க அப்படின்னா நம்ம டிசிப்ளின் பண்ணுறதுக்காக எடுத்த மெத்தடாலஜி தப்பு. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு குழந்தைங்கள டிசிப்ளின் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ செகண்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா பவுண்ட்ரிஸ்.
இது பற்றி நான் என்னோட லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அதில் பாடி பவுண்டரிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஜென்ரல் பவுண்டரிஸ். முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க ஒரு மாதிரி இமோஷனலாக இருக்கும்போது வாட் எவர் எமோஷன் இட் இஸ், அவங்களுக்கு அதை ரெகுலேட் பண்ண தெரியாது. ஸோ நம்ம தான் ஒரு இமோஷனல் ரெகுலேட்டராக இருந்து அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நீ கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அதை கற்றுக்கவும் போகிறது கிடையாது. அந்த மாதிரி குழந்தைங்களோட பிக் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நம்மளோட பயம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமோஷன்ஸ் அவங்க கோத்ரூ பண்ணாமல் நம்ம கட் ஆஃப் பண்ணுறோமே. ரொம்ப கத்துனா என்னடா பண்ணுறது, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க இமோஷன்ஸை கோத்ரூ பண்ணாமல் நம்ம அங்கே கட் ஆஃப் பண்ணுறோம். பட் இதில் முக்கியமாக நான் பவுண்டரிஸ்ன்னு சொன்ன இடம் இதுதான். என்னென்னா எல்லா இமோஷன்ஸும் எல்லா ஃபீலிங்ஸும் ஓகே, பட் எல்லா பிஹேவியர்ஸும் நாட் ஓகேன்றதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னை போட்டு அடிப்பா, சில விஷயங்களை தூக்கி போடுவா. நான் அப்போல்லாம் அவகிட்ட தொடர்ந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீ கோவப்படுறது ஓகே, நீ கோவமாக இருக்கிறது ஓகே, பட் நீ என்னை அடிக்கிறதோ இதை தூக்கி போடுறது இஸ் நாட் ஓகே. இதில் நான் அவளுக்கு என்ன திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஆர் ஓகே, நீ கோவப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது, நீ அதை தாராளமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்னை அடிக்கிறதோ இல்லை தூக்கி போடுறதோ தான் கரெக்ட் கிடையாது. உன்னோட பிஹேவியர் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. நம்ம பவுண்டரி செட் பண்ணலன்னா குழந்தைங்க எல்லையே இல்லாமல் அவங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் செய்வாங்க. இப்படி தொடர்ந்து நம்மளோட பவுண்டரிஸை நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் எது நம்மளோட பவுண்டரிஸ், எது மற்றவங்களோட பவுண்டரிஸ், எது நம்ம லிமிட்டை தாண்டி பண்ணக்கூடாது அப்படின்றது. இது ஒன் டேல நடக்க போகிற ப்ராசஸ் இல்லைன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு அடிக்கும்போது நான் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அவள் அடிக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவள் அடிக்க தான் போகிறாள். பட் அகெயின் நம்ம அதை பொறுமையாக அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுல தான் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த தேர்ட் சீக்ரெட் இஸ் ட்ரிகர். நமக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்போது ட்ரிகர் ஆகுது, என்ன பிஹேவியர் நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். பிகாஸ் குழந்தைங்களோட பிஹேவியர் அவங்களோட கம்யூனிகேஷன் டூல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக பர்சனலாக எடுத்துக்காமல் இருப்போம். பிகாஸ் அவங்களோட பிஹேவியர் தான் நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், தூக்கி போடுறாங்க இல்லை வந்து நம்மளை அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது தான் நமக்கு கோவமாகும். பட் அவங்க தூக்கி போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க எதுக்காக அதை பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ட்ரிகர் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் அவங்களோட பிஹேவியரையும் நம்ம ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட பிஹேவியரை நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத ரூட் காஸ் நமக்கு தெரியணும். ஸோ நம்ம ட்ரிகர் ஆகாமல் நம்ம குழந்தைங்க இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க கூட கனெக்டடாக ஃபீல் பண்ணி அந்த பிஹேவியர் ஏன் அப்படி வருது, ஒரு வேளை நம்ம அந்த மாதிரி அவங்க குழந்தைங்க முன்னாடி பிஹேவ் பண்ணியிருக்கோமா, இல்லை வேறு யாராவது பிஹேவ் பண்ணுறத குழந்தைங்க வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த ரூட் காஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா பொறுமையாக குழந்தைங்களோட அந்த பிஹேவியரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை, ஷிஃப்ட், பவுண்டரிஸ் அண்ட் ட்ரிகர்ஸ், இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணாலே நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் ஃப்ரீ ஒரு பேரண்டிங் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டாதான், நம்ம சைட்லேருந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தால் தான் நம்மளால் குழந்தைங்க சைடில் சேஞ்சஸாக கொண்டுட்டு வர முடியும். பிகாஸ் நம்ம மாறினாலே பாதி இடத்துல நம்ம கத்துறதோ இல்லை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ சேஞ்ச் ஆகிடும். அண்ட் நம்ம குழந்தைங்கள பார்க்குற விதம் மாறும். ஸோ இப்படி மாறும்போது நம்ம பனிஷ்மெண்ட் ஃப்ரீ பேரண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை பொறுமையாக எடுத்து வச்சுட்ருக்கோம். ஐ கெஸ் இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் உங்கள் ஃபேமிலிக்கு எது ஒத்து வருமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அதனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, உங்களோட மைண்ட் ரொம்ப கிளியராக ரொம்ப காமாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, let's learn, unlearn and relearn with me, REVATHI Manoharan.